ஆண்டில் ஒரு நாள் உலகம் முற்றிலும் மாறிவிட்டது. மனிதர்களை ஏசை கணினுறிவு மாற்றி வைத்தது. யாராவது உன்னை ஆர்டர் செய்தால் இட்ரோன் வந்து டெலிவரி செய்யும். இப்போது கைபேசிகள் இல்லை. அனைவரும் மெய்நிக தொழில்நுட்பம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் தொடர்புகிறார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. ஹோலோகிராம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வீட்டிலேயே பாடம் நடத்துகிறார்கள். இந்த புதிய உலகத்தில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவரின் பெயர் ராகா. அவர் பசுமை மற்றும் மனித குலத்தை காப்பாற்ற பல ஆண்டுகளா ஆராய்ச்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார், சாம். ஒரு திறமையான இளைஞர், உலகத்தை மீட்டெடுக்க நினைச்ச வீரன். 2040 ஒரு பேரழிவு. 14 நடந்த ஒரு பெரிய விபத்து காரணமாக பூமி மெல்ல நாசமாக தொடங்கியது. மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். அதன் தாக்கம் இன்னும் சூட தொடர்ந்துகிட்டே இருந்தது. அதனா ராகா தனது மகனிடம் 2 அதிசய கருவிகளை கொடுத்தார். காலையந்திரம் டைம் மெஷின், டெலிபோர்ட்டர். ராகப் கூறினார், பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் கடந்த காலத்துக்கு செல்ல வேண்டும். சாம் 1960க்கு செல்கிறார். சாம் 1960 ஆண்டுக்கு செல்ல முடிவெடுத்தார். காரணம், அந்த ஆண்டில் ஒரு பழமையான கையெழுத்து புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் இந்த உலக விபத்தை குணமாக்கும் மருந்துக்கான ரகசியம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த புத்தகத்தில குறிப்பிட்ட இடத்தின் கோஆர்டினேட்கள் மாயமாகிவிட்ட. அவற்றை மீண்டும் கண்டுபிடிக்கவே சாம் பழைய நூலகங்கள், கோயில்கள் மற்றும் ரகசிய ஆராய்ச்சி மையங்களை தேடினார். பல்வேறு சவால்களை கடந்து சாம் அந்த கையெழுத்து புத்தகத்தை மீட்டெடுத்து தோத்தருன்ஸ்கிக்கு திரும்புகிறார். ராகுடன் சேர்ந்து அந்த ரகசியம் கொண்டு ஒரு புதிய இயந்திரத்தை உருவாக்குகிறார். பூமி அதிர்வலை கருவி, எர்த் ரெசோனேட்டர். அது செயல்பட்டு வானம் தூர்ந்தது. இயற்கை மீண்டும் உயிர் பெற்றது. தொழில்நுட்பம் மனிதருக்காக வேலை செய்ய தொடங்கியது, மனிதர்களை கட்டுப்படுத்தாமல். முடிவில் காலத்தை மாற்றி உலகத்தை மீட்டவன் சாம். நன்றி.